ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஜிடிஆர்பிக்கான ஜிகே வந்து நம்ம வந்து போட்டுட்டு வந்தோங்க. அதில் யூனிட் 5 ஓகேங்களா, ஜென்ரல் சயின்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 4 யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தோம். ஜென்ரல் சயின்ஸை நம்மளுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருந்தோங்க. ஓகேங்களா, ஸோ அதில் இன்னைக்கு நம்ம அதனோட ஃபுல் ரிவிஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸில் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். ஸோ அன்றாட வாழ்வில் வந்து எப்படி வந்து சயின்ஸ் வந்து பயன்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இல்லை ஷார்ட் ஸ்டுடியோவில் உங்களுக்கு நான் அதை அப்லோட் பண்ணிவிடுவேன். ஷார்ட் ஸ்டுடியோவில் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மீதி மட்டும் இங்கே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு எவாலுவேஷன், நான் உங்களுக்கு சிலபஸே வந்து மேலே கொடுத்துருப்போம் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ எவாலுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஆல்ரெடி இதில் தான் கொஸ்டின் இது முன்னே வந்திருக்கு. அதுவும் அந்த விட்டமின்ஸ்ல தான் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் ஹியூமன் டிசீஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் தான் நான் வந்து நிறைய பேஜஸ் இது ஹியூமன் டிசீஸ் கொடுத்துருப்பேன். இது ரெண்டு தான் நிறைய பேஜஸ் இருக்கும், மீதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதுல தான் நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னே கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இது நல்ல ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்தை பற்றி பார்க்குறப்போ, ஸோ உயிரி பிறப்பு கோட்பாடு வந்து லூயி பாஸ்டர் கொடுத்துருந்தாருன்னு பார்த்தோம். தொழிலோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டா வின்சி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் ஆர்கியோட்ரெப்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பழங்கால புதைப்படிவ பறவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம். எதிர்த்து நம்ம பரிமாண கோட்பாடுகளை பொறுத்தவரை 2 விதமான கோட்பாடுகள் பார்த்தோம். லாமார்க்கியம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்வினியம் பார்த்தோம். ஸோ லாமார்க்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஜின் பாப்டிஸ்ட் லாமார்க் தான் வந்து கிளாசிபிக் ஜுவாலஜிக் அப்படின்ற நூலை வந்து 1809 வெளியிட்டிருப்பாரு. அதன் அடிப்படையில் தான் அவரோட கோட்பாடு பயன்படுத்தவே மற்றும் பயன்படுத்தாமல் கோட்பாடுன்னு அழைக்கப்படும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவரோட கொள்கைகள் 4 கொள்கைகள் என்ன சொன்னா அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அடுத்து டார்வினியம் பற்றி பார்த்தோம். இவரதுல இந்த சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. 1859 வெளியிட்டிருப்பாரு. இவருடைய அந்த கொள்கைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய 10 செய்திகள்லாம் பார்த்தோம். தொல்தாவரின் தந்தைனா யாரு, கஸ்பர் மாரியா வான். ஸோ இந்திய தொல்தாவரின் தந்தைனா என்னன்ற தலைமை நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதில் அடுத்து நம்ம பார்த்தது ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பார்த்தோம், உடல்நலம் மற்றும் சுகாதாரம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தலைமை உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். இருந்தாலும் சப்போஸ் கேள்வி கேட்டால் அதில் நம்ம விடக்கூடாதுன்றதுனால. ஆனால் புரதங்கள், புரத குறைபாட்டு நோய்கள், வைட்டமின்கள், வைட்டமின் குறைபாட்டு நோய்கள், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா, ஸோ அதை நல்லா பார்த்துங்க. மராஸ்மிஸ் அண்ட் குவாஷியாக்கர் அதுக்கான ஷார்ட்கட்டோடு நம்ம வந்து சொல்லியிருப்போம். சும்மா கொழுப்புகளை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம், அவ்வளோதான். அடுத்து விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இதில் 2-3 பக்கம் வந்து விட்டமின்ஸ் மட்டுமே போயிருக்கும். விட்டமின்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த விட்டமின்ஸோட அந்த குறைபாட்டு நோய்கள், ஓகேங்களா, விட்டமின் அதனோட மறுபெயர் குறைபாட்டு நோய்கள், அங்கிருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால அது நீங்க பாத்துங்க. இதுக்கு நான் ஷார்ட்கட் வீடியோவை உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அந்த ஷார்ட்கட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த ஷார்ட்கட் வீடியோ வந்து பாத்துங்க. யாரா புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஷார்ட்கட் வீடியோ தனியா இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதே போல் இதுவும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். ஓகேங்களா, ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போறீங்கன்னா இந்த ஹியூமன் டிசீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் இது இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து ஜிகேலையும் யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களும் யூஸ் ஆகிற போல இருக்கும். இதே நல்லா நீங்கள் வந்து பார்த்துங்க. அந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. இந்திய உலக புகையிலை எதிர்ப்பு நாள், இது ரொம்ப முக்கியம். மே 31, இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து புற்றுநோய் பார்த்துருப்போம். டயாபெட்டிஸ் மெலிடஸ், சர்க்கரை நோய். ஏன்னா இதெல்லாம் ஹியூமனுக்கு வரக்கூடிய டிசீஸ் அப்படின்றதுனால இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். அடுத்து நம்ம மனித நோய்களில் உங்களுக்கு வந்து நான் 9th புக் வந்து முக்கியமானது எல்லாமே ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிங்கனாலே போதுங்க. அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் வந்து இதுவாக இருக்கும். ஏன்னா பாக்டீரியா டிசீஸ் நான் ஷார்ட்கட் தனியாக கொடுத்துருப்பேன். இங்கே நான் திருப்பி கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ண தேவை. ஸோ அதிகமாக வெயிட்டேஜ் ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பேஜஸ்லாம் கட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த ஷார்ட்கட் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அது கிளியராக இருந்திருக்கும். நீங்கள் அதில் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அதை தவிர்த்து முக்கியமான பாயிண்ட்ஸ், ஸோ ஹியூமன் டிசீஸில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே நான் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்றது. இந்த எய்ட்ஸ் உறுதிப்படுத்தும் சோதனை, கண்டறியும் சோதனை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து எந்த கொசு மூலமா எந்த நோய் பரவுது, அது ரொம்ப முக்கியங்க. இது 3 நான் உங்களுக்கு வந்து லாஸ்டா ஷார்ட்கட்டோட வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அப்புறம் லாஸ்டா நம்மளுக்கு கொடுத்துருக்க சிலபஸ்ல என்வால்மெண்ட் அண்ட் எக்காலஜி இருக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணி ரொம்ப முக்கியமானது எதுவோ இதில் வந்து லாஸ்டா இருக்கக்கூடிய பேஜ் ரொம்ப முக்கியங்க. இந்த சிப்கோ இயக்கம், அப்புறம் முக்கிய தினங்கள், அப்புறம் இயற்கை பாதுகாப்பு சட்டங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஓகேங்களா, அதனால ஸோ இதனோட ஃபுல் பிடிஎஃப்பும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ண வந்து பயன்படுத்திக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதில் ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. லைக் போடுறதுக்கு கூட நிறைய பேர் தயங்குறீங்க, ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஓகேங்களா. அப்படியே யாருன்னா இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஐஃபோன் வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா. அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுற போல இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.